இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எண் சாஸ்திரப்படி எந்த எண் சாதகமாக இருக்கும் இந்த விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாக மகர ராசி கலிகாலத்தில் தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மகரத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் தெளிவாகவே சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால 8ஆம் எண் சனி பகவானுக்கு எண்கணித சாஸ்திரப்படி 8ஆம் எண் ஆதிக்க எண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு 8ஆம் எண் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மகத்துவமான விதி. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 8 அப்படின்னா சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால நிறைய பேர் பயந்துக்கிறோம். சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அல்லது ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அல்லது சாமி மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் சனி பகவான் மேலே நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எதேச்சியான விதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த 8ஆம் நம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாகனத்திலேயோ அல்லது வீட்லேயே 8ஆம் நம்பர் ஆதிக்கம் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் ஒதுக்கி வச்சிடறோம். அதாவது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் எண் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒரு எண்ணு எழுத ஆரம்பிக்கும் பொழுது 1ஆம் நம்பர் என்னதான் நம்பர் 1ஆ இருந்தால் கூட அதை கீழ் நோக்கி எழுத முடியும். 1 அப்படின்னு போட முடியும், 1 அப்படின்னு மேலே போட முடியாது. அதே மாதிரி 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமநோக்கில் இப்படித்தான் முடியும். 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோக்கி இருந்தால் கூட கடைசியில் பின்னோக்கி வரும், ரிவர்ஸில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட 8ஆம் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதினாலும் அது மிகப்பெரிய ஏறுமுகமாக தான் அமையும். அந்த 8ஆம் எண் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது 8ஆம் எண் இருந்தது அப்படின்னா முற்பகுதி வாழ்க்கையில் கொஞ்சம் வேதனை இருக்கும், அதுவும் உண்மைதான். ஏன்னால் வேதனை இருந்தால்தான் வேதனை அடைஞ்சவங்க தான் வாழ்க்கையில் சாதனை பண்ணாங்க விஷயத்தை சத்தம் இல்லாமல் புரிய வைக்கக்கூடிய உங்களுடைய மண்டையில் ஒரு கொட்டு வச்சு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பண திட்டுக்களை கொடுக்கக்கூடிய நம்பர் 8 அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவங்க பொதுவாகவே மகர ராசியாக இருந்து நீங்கள் 8ஆம் தேதி பிறந்து அல்லது பிறப்பு எண்ணுக்கு மேலே விதி எண்ணும் 8 இருந்து வைங்களே, கண்டிப்பாக அடுத்தவங்களை பார்த்து சின்ன வயசுல நல்லா படிக்கல அப்படின்னு வாத்தியார்களை திட்டு வாங்கினால் கூட தன்னோட வாழுகிற வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைப்புகளை, அதாவது திட்டாக பணம் சம்பாரித்து கட்டாக காணிக்க போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மகர ராசியில் பிறந்து அதில் 8ஆம் தேதியில் பிறந்து அதுவும் பார்த்தீங்கன்னா விதியனும் 8 அமைஞ்சது வைங்களே, கண்டிப்பாக அவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். 8ஆம் நம்பர் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அந்த 8ஆம் நம்பருக்கு உண்டான பி அப்படிங்கிற எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த ஓ பி வரும் இல்லையா, அந்த பி அப்படிங்கிற எழுத்து ஆகாது அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய பெயரில் முதல் எழுத்து பி ஆகாது வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற எழுத்தில் ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் டி நகரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த எண்ணுமே எல்லோருக்கும் நல்லது பண்ண முடியாது, எந்த ஒரு எண்ணுமே எல்லோருக்கும் கெடுதல் பண்ண முடியாது. அந்த வகையில் மகர ராசியில் ஒருவர் பிறந்து அவர் 8ஆம் தேதியாக இருந்து அவருக்கு விதி எண்ணம் 8ஆக அமைஞ்சு அவருக்கு வாகன எண்ணோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான எண்கள் கூட்டு எண் 8ஆ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர எண் சாஸ்திர விதிப்படி திண்ணமான உண்மை.